நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துலகத்தில் ஒரு மிக சிறந்த நகைச்சுவை எழுத்தாளர், முன்னோடி இதழியலாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியரான எழுத்தாளர் சாவி அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1916 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2001 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க எழுத்தாளர் சாவி அவர்கள். இவருடைய இயற்பெயர் சா விஸ்வநாதன் ஆகும். வேலூர் மாவட்டம் ஆற்காடு பக்கத்துல இருக்கக்கூடிய மாம்பாக்கம் கிராமத்துல பிறந்திருக்காங்க. பள்ளி படிப்பு 4ஆம் வகுப்போடு நின்ற போதிலும் வாசிப்பு பழக்கத்தால சிறந்த அறிவை பெற்றிருக்கிறாரு சாவி அவர்கள். தன்னோட ஊர்ல இருந்துகிட்டே விடாக்கண்டர் அப்படிங்கிற பெயர்ல கட்டுரைகள் எழுத தொடங்கியிருக்காங்க. இவங்களோட திறமையை பார்த்து கல்கி இதழின் சதாசிவம் இவரை உதவி ஆசிரியரா சேர்த்துக்கிட்டாங்க. காந்திஜியோட நவகாளி யாத்திரையை நேர்ல பார்த்து இவர் எழுதிய கட்டுரைகள் பெரும் வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பல புகழ்பெற்ற நகைச்சுவை மற்றும் சமூக நாவல்களை எழுதியிருக்காங்க எழுத்தாளர் சாவி அவர்கள். ஆனந்த விகடன்ல தொடராக வெளிவந்த வாஷிங்டனில் திருமணம் அப்படிங்கிற நாவல் தமிழ் குடும்பம் ஒன்று அமெரிக்காவில் நடத்தும் திருமணத்தை மையமா கொண்ட ஒரு மாபெரும் நகைச்சுவை விருந்தாகும். விசிறி வாழை அப்படிங்கிற நாவல் சாவி அவர்களோட மிக உருக்கமான உணர்வு பூர்வமான நாவல்கள்ல இதுவும் ஒன்றாகும். வழிப்போக்கன், வேதவித்து, கேரக்டர், வடம் பிடிக்க வாங்க ஜப்பானுக்கு இந்த நாவல்களும் இவர் எழுதிய நாவல்களாகும். ஆனந்த விகடன், குங்குமம், தினமணி கதிர் போன்ற முன்னணி இதழ்கள்ல ஆசிரியரா பணியாற்றிய பின் சாவி அப்படிங்கிற பெயரிலேயே ஒரு வார இதழை தொடங்கி வெற்றிகரமா நடத்தியிருக்காங்க. இதழ் வடிவமைப்பு மற்றும் அட்டைப்படங்கள்ல பல புதுமைகளை புகுத்திருக்காங்க எழுத்தாளர் சாவி அவர்கள். ஏராளமான புதிய எழுத்தாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் தமிழ் உலகிற்கு அறிமுகம் செஞ்சு ஊக்குவிச்சிருக்கிறாரு எழுத்தாளர் சாவி அவர்கள். தமிழ் எழுத்துலகத்தில் ஒரு மிக சிறந்த நகைச்சுவை எழுத்தாளர், முன்னோடி இதழியலாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியரான எழுத்தாளர் சாவி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் மிக உயரிய முன்னாள் இந்திய குடியுரிமை பணி அதிகாரியும் புகழ்பெற்ற அரசியல்வாதியுமான முனைவர் PC அலெக்சாண்டர் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1921 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. 2011 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு காலமாயிருக்கிறாங்க முனைவர் PC அலெக்சாண்டர் அவர்கள். இந்தியாவின் வலிமை மிக்க பிரதமர்களான இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகிய இருவருக்கும் முதன்மை செயலாளராக பணியாற்றி நாட்டோட மிக முக்கிய அரசியல் நகர்வுகள்ல பின்னணியா இருந்திருக்காங்க அலெக்சாண்டர் அவர்கள். தமிழகத்தின் எம்ஜிஆரின் மறைவுக்கு அப்புறமா ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களின் போது மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட போது ஆளுநராக பொறுப்பேற்று திறம்பட நிர்வாகத்தை வழிநடத்தினாங்க அலெக்சாண்டர் அவர்கள். நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். மகாராஷ்டிரா மாநிலத்தோட ஆளுநரா மிக நீண்ட காலம் பணியாற்றிய பெருமைக்குரியவர் அலெக்சாண்டர் அவர்கள். இக்காலகட்டத்துல கோவாவோட கூடுதல் ஆளுநர் பொறுப்பையும் கவனிச்சுக்கிட்டாங்க அலெக்சாண்டர் அவர்கள். லண்டனுக்கான இந்திய உயர் ஆணையராகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக அமைப்பில் உயர் அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்கிறாங்க அலெக்சாண்டர் அவர்கள். 2002 முதல் 2008 வரை மகாராஷ்டிரா மாநில பிரதிநிதியாக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல்ல அப்போதைய ஆளும் கட்சியான NDA கூட்டணியில குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இவருடைய பெயர் தீவிரமா பரிசீலிக்கப்பட்டது. இருந்தாலும் சில அரசியல் காரணங்களால எதிர்க்கட்சிகள் இவரை ஏற்க மறுத்ததால இறுதியா APJ அப்துல் கலாம் அவர்கள் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவர் எழுதிய புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த சொற்பொழிவாளரான இவங்க தன் அதிகாரப்பூர்வ அனுபவங்களை அடிப்படையா கொண்டு சில முக்கிய நூல்களை எழுதியிருக்காங்க. இந்திரா காந்தியுடன் எனது ஆண்டுகள், ஜனநாயகத்தின் அபாயங்கள், புதிய மிலீனியத்தில் இந்தியா, இந்த நூல்கள் எல்லாமே இவர் எழுதிய நூல்களாகும். இந்தியாவின் மிக உயரிய முன்னாள் இந்திய குடியுரிமை பணி அதிகாரியும் புகழ்பெற்ற அரசியல்வாதியுமான முனைவர் PC அலெக்சாண்டர் பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.